வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது நம்ம ஆவியில் வேக வச்சோம்னா டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது எண்ணெய் பலகாரமும் கிடையாது. இது ஹெல்த்தியானது, மழை நேரத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல், அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க. இதில் நான் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு தண்ணியை லேசாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சதன்னு ஊற்றிடாதீங்க. நல்லா விரவனாப்பில் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி எல்லா பகுதியிலும் ஸ்ப்ரெட் ஆகணும். பிடிச்சு பார்த்தோம்னா குழக்கட்டை மாதிரி வரணும். உதுத்தோம்னா உதுந்துடணும். இந்த பக்குவம் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு இட்லி பானை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த நம்ம வரைய வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ராகி மாவு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இட்லி பானையை மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுன்னு அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை நான் தோல் நீக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம உருட்டி பார்த்தோம்னா பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா உருண்டு வரணும். இதுதான் பதம். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வெந்துருச்சுன்னு நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். ஆனால் நல்லா வெந்த உடனே அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு கட்டிகள் 1-2 இருந்துச்சுன்னா நல்லா கரண்டி வச்சு சூடோடு இருக்கும்போது உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டுட்டோம்னா நல்லா உடஞ்சி கொடுத்துரும். அதனால தான் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்கன்னு சொன்னது. இல்லாட்டி ரொம்ப கட்டிகள் தட்டிடும். அப்படி கட்டிகள் தட்டிருச்சுன்னா ஆறுன உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து லேசாக விப்பரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா உடஞ்சி கொடுத்துரும். நல்லா பொழுன்னு வந்துடும். நல்லா வந்த உடனே இதில் நம்ம வறுத்த வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த சூடோடு இலக்கம் கலந்து கொடுத்தா தான் நல்லா இலகி நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் நல்லெண்ணெய் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இதில் ராகி மாவு, வேர்க்கடலை, நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம நல்லா உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு 2 உருண்டை கொடுத்து நம்ம பாலாற்றி கொடுத்தோம்னா போதும். வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அது இப்போ மழை நேரத்துக்கு, பனிக்காலத்துக்கு எதிர்ப்பு சக்தி மிகுந்ததாகவும் இருக்கும். இது வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே இப்படி நம்ம கஞ்சியாக நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா எதிர்ப்பு சக்தியோடு வளருவாங்க. கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.